ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மதராசி இந்த படம் இப்போது அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ படத்தோட ஸ்டோரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் டெலியூஷனல் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு வியாதியிலேருந்து சஃபர் ஆகிட்டுருப்பார். ஏன்னா ஒரு சைல்டுஹுட் ட்ராமாவில் வந்து ஃபேஸ் பண்ணனால அப்படி போயிட்டுருக்கிறப்போ அங்கே வந்து என்ஐஏக்கு வந்து ஒரு மிஷன் போயிட்டுருக்கோம். என்னென்னா அந்த கன்ஸ் கல்ச்சர் வந்து உங்களுக்கே தெரியும், பீகார், யூபி இந்த சைட்லலாம் நிறையா இருக்குது. நீங்கள் மிர்சாப்பூர் சீரீஸ்லேயே அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கன்ஸ் கல்ச்சர் இப்போ தமிழ்நாடுல வந்து க்ரோ ஆகக்கூடாது, வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு கன்ஸ் கல்ச்சரை கொண்டு வர தான் வந்து வித்யுத் ஜம்வால் வில்லன் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சார்பட்டாவில் டான்சிங் ரோஸ்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களோ ஒருத்தவங்க, அவங்களும் வந்து வித்யுத் ஜம்வாலோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டோரி சூப்பராக போச்சுங்க. முருகதாஸ் நல்லா டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு படத்தில் வந்து நிறைய இது கன்வின்சிங்கே ஆகலை. ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்டோரி பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து அப்படியே க்ரிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அனிருத்தோட பிஜிஎம் சரியில்லை. சிவகார்த்திகேயன் நிறைய சீன்ஸில் பார்த்திங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கதைக்கு அவர் ஒத்தே வரல. அப்படி கொஞ்சம் ரொம்பவே ட்ராக் பண்ணிட்டாங்க. அழகாக இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னு வைங்களேன் 2 hours தான். இவனுக்கு 2 hours 46 minutesனு இழுத்துட்டு போயிட்டாங்க. ருக்மணி வசந்துமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் ரொம்ப லவ் போர்ஷன்ஸ் வந்து சில இடத்துல வந்து ரொம்ப கிரிஞ்சு, தேவையில்லாத மூஞ்சை வந்து சுளிக்க வச்சது தான் தெரியும். அண்ட் என்ஐஏன்றது ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. அவங்கள பார்த்தா வந்து சிவகார்த்திகேயனோட ரொம்ப டம்மியாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்வின்சிங்காகவே இல்லை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. பட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மூவிஸ் முருகதாஸ் வந்து ஸ்டோரியில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே அங்கே இங்கே பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக அதுதான். படம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து செப்டம்பராக அப்போது ஏதோ ரிலீஸ் ஆனால வேறு ஏதோ இல்லாதனால தான் ஆவரேஜாக இந்த படம் போயிருக்கு. இல்லைனா இந்த படமும் ஒரு ஃப்ளாப்பாக தான் போய் முடிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்போ என்ன தோணுச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்